திருச்சிற்றம்பலம். அனைவருக்கும் வணக்கம். மகா சிவராத்திரி நல்வாழ்த்துக்கள். ஓகேவா? நாம தானே கொண்டாடணும் மகா சிவராத்திரி, ஆப்வியஸ்லி. ஓகே, நாம இன்னைக்கு மேட்ச் ப்ரெடிக்ஷன்ஸ் நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நேற்று நடந்த இந்த லைக் ஆப்கானிஸ்தான் வர்சஸ் இங்கிலாந்து மேட்ச் பத்தி பார்ப்போம். நாம வந்து இங்கிலாந்து ஜெயிக்கும்னு கணிச்சிருந்தோம். இங்கிலாந்து ஆல்மோஸ்ட் பக்கத்துல வந்துட்டாங்க. அவங்க இத்தனைக்கு தோக்குற நிலைமையில இருந்து 8 ரன் வித்தியாசத்தை தோத்துருக்காங்க. மிகப்பெரிய ஒரு போராட்டம். நாம வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒன் சைடு மேட்சான அந்த அளவுக்கு பிளண்டான தவறா சொல்லல. ரெண்டு பேருமே கரெக்டாக தான் போராடி இருக்காங்க. நம்ம வந்து இங்கிலாந்து ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் செகண்ட் பேட்டிங் எடுக்கிறது. பட் செகண்ட் பேட்டிங் எடுத்துமே வந்து இங்கிலாந்து தோத்துருக்கு. அது 8 ரன் வித்தியாசத்துல தான். ஸோ நம்ம அந்த இதை விடுங்க, முதல்ல நம்ம எதுக்கு நெகட்டிவ் இது பாசிட்டிவ். நம்ம சொன்ன நிறைய, அதுவும் நம்ம நீங்க டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். டெலிகிராம் சேனல்ல நம்ம வந்து சொல்லியிருந்தோம் இந்த மாதிரி இன்னைக்கு அடிச்சார் இல்லையா ஜர்தார். ஸோ ஜர்தான்னு சொல்லிட்டு ஒருத்தர், அவர் வந்து 177 அடிச்சிருந்தாரு. நம்ம அவர் எடுக்கலாம்னு சொல்லியிருந்தோம். நம்ம வந்து போட்டிருந்த எல்லா ஜோ ரூட்டை நம்ம சொல்லியிருந்தோம். ஜோ ரூட்டுமே 100 தாண்டி இருந்தாரு. நம்ம சொன்ன அந்த டெலிகிராம்ல லாஸ்ட் மினிட்ல இந்த ஒரு சில பிளேயர்ஸ் மட்டும் சொல்லுங்கன்னு என்னுடைய நண்பர் ஒருத்தர் கேட்டிருந்தாரு. கரெக்டா அந்த ட்ரீம் டீமுக்கு போடுற மாதிரி நம்ம அந்த பிளேயர்ஸ் மட்டும் கொடுத்துருந்தோம். அது 2 பிளேயர்ஸுமே வந்து 200 அடிச்ச பிளேயர்ஸுமே நம்ம சொல்லியிருந்தோம். நம்ம பிளேயர்ஸ் ப்ரெடிக்ஷன் நம்ம கரெக்டாக தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நீங்க வந்து ட்ரீம் லெவன் போடுறீங்க அப்படின்னா நம்ம ப்ரெடிக்ஷன் வந்து நிறைய உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். சரி, ஓகே, இது வந்து ப்ரீவியூ. நம்ம இப்போதைக்கு இந்த மேட்ச் வந்து பார்ப்போம். இந்த மேட்ச் யாருக்கா இருக்கும்? பாகிஸ்தான் வர்சஸ் பங்களாதேஷ். 2 முஸ்லீம் கண்ட்ரிஸ்க்கும் நடக்குது. 2 டீமுமே பெருசா ஒன்றும் ஸ்ட்ராங் இல்லை. ஒன்று ஒரு வகையில சப்ப, இன்னொரு வகையில சப்ப தான். ஓகே, இன்னைக்கு வந்து 27ஆம் தேதி 2:30 மணிக்கு ராவல்பிண்டியில நடக்குது. இந்த ராவல்பிண்டி ஹிஸ்டரி வந்து நிறைய பேருக்கு இந்த சுதந்திர போராட்ட தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, ராவல்பிண்டியில ஒரு மிகப்பெரிய ஒரு கலவரமே நடந்தது. அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கொடூரமான இடம். சரி, அடுத்ததான் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம வந்து பிளேயர்ஸ் ப்ரெடிக்ஷன்ஸும் பார்க்க போகிறோம், வின்னர் ப்ரெடிக்ஷன்ஸும் பார்க்க போகிறோம். இது இந்த சீரீஸோட 7வது மேட்ச், பாகிஸ்தான் வர்சஸ் பங்களாதேஷ். ஓகேவா? இந்த மேட்ச் வந்து பிக் மேட்ச். 2 டீமுமே வந்து இப்போ ஒரு டீம் சூப்பரா விளையாடிட்டு இருக்கு, இன்னொரு டீம் சப்பையா விளையாடுதுன்னா அது பிக் மேட்ச் நம்ம சொல்ல மாட்டாங்க. 2 டீமுமே சப்பையா தான் விளையாண்டுட்டு இருக்கு அப்படின்னா லைக் நம்ம அதை பிக் மேட்ச் தான் சொன்னீங்க. ஏன்னா அதை யார் ஜெயிப்பாங்கன்னு நினைக்க முடியாது. ஸோ நம்ம அந்த வரிசையில இன்னைக்கு மேட்ச் வந்து பாகிஸ்தான் ஸ்குவாடை வந்து பார்த்துருவோம். பாகிஸ்தான் ஸ்குவாட்ல பாபர் அசாம், தயார் தஹீர், சவுத் சகில், அஸ்ரஃப், குலம், குஷ்தில், அப்புறம் சல்மான் அலியகா, ரிஸ்வான், ஹஸ்னைன், ஹாரிஸ் ரஃப், அப்புறம் அப்ரார் அகமது, உஸ்மான் கான், நசீம் ஷா, ஷாஹின் அஃப்ரிடி, இமாம் உல்லக்லாம் இருக்காங்க. அடுத்ததாக பங்களாதேஷ் ஸ்குவாட்ல வந்து நஜ்முல் சாந்தோ, அப்புறம் வந்து தன்சிட் ஹசாத், தௌஹித் ஹிர்தை, அப்புறம் மெஹதி, முஸ்டபிசூர், அப்புறம் முஸ்பிகுர், அப்புறம் வந்து ஜக்கர் அலி, சௌமியா சர்கார், தஸ்கின் அகமது, ரிஷாத் ஹுசைன், தன்சிம் ஹசான் சஹிப், மஹமதுல்லா, பர்வேஸ் ஹுசைன், இமான், அப்புறம் வந்து நஹீத் ரானா, நசூம் அகமது, இவங்கெல்லாம் இருக்காங்க. அடுத்ததா பாகிஸ்தான் பிளேயர்ஸ் பெர்ஃபார்மன்ஸை நம்ம இன்னைக்கு பார்ப்போம். பொதுவாக இந்த மேட்ச் வந்துட்டு நம்ம 3-15ங்கிற மாதிரி பிரிக்கிறோம். அப்பதான் நட்சத்திரமா இருக்கு. 3-15 வரைக்கும் மேட்ச் ஆரம்பிச்ச 2:30லேருந்து 3-15 வரைக்கும் யார் யார் நல்லா விளையாடுவாங்க? பாபர் அசாம் நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அடுத்ததா தயாப் தஹீர். நிறைய பேர் என்ன கேட்குறீங்க அப்படின்னா, நீங்க நிறைய பிளேயர் சொல்றீங்க சார், எங்களுக்கு கரெக்டாக ஒரு 11 பிளேயரோ 12 பிளேயரோ கொடுங்க அப்படின்னு கேட்குறீங்க. அதுக்கான முயற்சியும் இந்த வீடியோட கடைசியில் நம்ம சொல்லியிருக்கோம். மறக்காம நீங்க வந்து வீடியோ ஃபுல்லாக பாருங்க. ப்ராமிசிங் பிளேயர்ஸ் புதுசாக ஒரு கேரக்டர், புதுசாக ஒரு செக்ஷன் ஆரம்பிச்சிருக்கேன். அதில் வந்து எந்தெந்த பிளேயர்ஸை நீங்கள் கண்டிப்பாக எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு சஜஷன் கொடுப்போம். ஸோ தயாப் தஹீர் நீங்கள் நல்லா விளையாடுவார். ஃபஹீம் அஷ்ரஃப் நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, நோட்டபிள் பர்ஃபார்மன்ஸ். அப்புறம் வந்து குஷ்தில் ஷா அவருமே நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்புறம் முகமது ரிஸ்வான் நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்புறம் உஸ்மான் கான் அவர் நல்லா விளையாடுவார். அப்ரார் அகமது நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. முகமது ஹஸ்னைன் அவர் நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஷாஹின் அஃப்ரிடி இவர் நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்புறம் இமாம் உல்லக் போன மேட்ச்ல இருந்து பெருசா ஒன்று பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுனால இந்த மேட்ச்ல வந்து கொஞ்சம் சந்திராசமா இருக்கு. ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிச்சு எடுத்துக்கோங்க. ஓகேவா? இது வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல அவர் விளையாட போறாரு அப்படின்னா ஒரு 30-40 ரன்குள்ளார எதிர்பார்க்கலாம். ஓகேவா? இமாம் உல்லக். அடுத்ததா செகண்ட் பேட்டிங் எடுத்தீங்கன்னா இமாம் உல்லக் எடுக்காதீங்க. அடுத்ததா ஆஃப்டர் 3:15 பாபர் அசாம் நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. தயார் தஹீர் நல்லா விளையாடுவாரு. அப்புறம் சவுத் சகில், ஃபஹீம் அஷ்ரஃப் நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. கம்ரான் குலம் நல்லா விளையாடுவாரு. அடுத்த சல்மான் அலியகா அவரும் நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. முகமது ரிஸ்வான் விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஹாரிஸ் ரஃப் நல்லா விளையாடுவாரு. அப்புறம் நசீம் ஷா அவர் வந்து சந்திராஷ்டமம். ஹரிஸ் ரஃபுக்கும் சரி நசீம் ஷாவுக்கும் சந்திராஷ்டமம். அதனால செகண்ட் இன்னிங்க்கு மேலே எடுக்கணுமா ஒரு தடவை 2 தடவை யோசிச்சுங்க. வேற ஆப்ஷன் இருந்தா எடுங்க. அடுத்த பாகிஸ்தான்ல ஃபிளாப் பிளேயர்ஸ் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா 3-15 வரைக்கும் அந்த ஒரு 1.5 மணி நேரம் வந்து
சவுத் சஹில் நல்லா விளையாட மாட்டார். அப்புறம் கம்ரான் குலம் நல்லா விளையாட மாட்டார். அப்புறம் சல்மான் அலியகா, ஹரிஸ் ராவ், அப்புறம் நசீம் ஷா நல்லா விளையாட மாட்டார். அதே 3-15க்கு அப்புறம் குஸ்டில் ஷா நல்லா விளையாட மாட்டார். உஸ்மான் கான் நல்லா விளையாட மாட்டார். அப்ரார் அகமது நல்லா விளையாட மாட்டார். அப்புறம் முகமது அஸ்னைன் அவர் நல்லா விளையாட மாட்டார். ஷாஹின் அஃப்ரிடி வேணாம். இமாம் உல்லக் வேணவே வேணாம். ஓகேவா? ஸோ இதான் பாகிஸ்தான் பிளேயர்ஸ். இதில் வந்து சவுத் சஹில், ஷாஹின் அஃப்ரிடி. ஓகே, நாம இப்போ வந்து அடுத்ததா பங்களாதேஷ் பற்றி பார்ப்போம். பங்களாதேஷில் பிளேயர்ஸ் பர்ஃபார்மன்ஸ் வந்து அன்டில் 315 யார் நல்லா விளையாடுவா? நஜ்முல் ஹுசைன் சாண்டோ நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. தன்சிட் ஹசத் ஒரு 50-50 பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாரு. அடுத்ததாக வந்து தௌஹித் ஹிருதை நீ நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால் பார்க்கலாம், அவர் எடுக்கலாம். அடுத்ததாக சௌமியா சர்க்கார் அவருமே நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. முஷ்பிகுர் ரஹீம் அவருமே நல்லா விளையாடுவார். மஹமதுல்லா ஒரு சூப்பர் பர்ஃபார்மன்ஸ், சென்சேஷனலான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பர்வேஸ் ஹுசைன் இமான் இவருமே வந்து ஒரு 50-50 தான். மற்ற பிளேயர்ஸ்லாம் உங்களுக்கு எடுத்தது போக மீதி ஒரு பிளேயர் வேணும்னா எடுத்துக்கோங்க. அடுத்ததாக வந்து நஜூம் அகமது அவர் நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பங்களாதேஷில் வந்து ஆஃப்டர் 315 அதில் வந்து தன்சித் ஹசன் நல்லா விளையாடுவார். அடுத்தா தௌஹித் ஹிருதை நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்புறம் வந்து மெஹதி ஹசன் மிராஸ் நல்லா விளையாடுவார். ஜக்கர் அலி சென்சேஷனலான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க போறாரு. முஸ்டபிசுர் ரஹீம் இவர் வந்து நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. தஸ்கின் அகமது நல்லா விளையாடுவார். அப்புறம் ரிஷாத் ஹுசைன், அப்புறம் தன்சிம் ஹசன் சஹிப் இவர் நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பர்வேஸ் ஹுசைன் நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நஹீத் ரானா அவர் நல்லா விளையாடுவார். அடுத்ததா நம்ம வந்து ஃபிளாப் பிளேயர்ஸை பார்ப்போம். ஓகேவா? பொதுவாக அன்டில் 315 வந்து யார் நல்லா விளையாட மாட்டாங்க அப்படின்னா மெஹதி ஹசன் மிராஸ் வேணாம். ஜக்கர் அலி 315க்கு அப்புறம் எடுக்க வேணாம். கிட்டத்தட்ட ஒரு ஃபர்ஸ்ட் எனக்கு தெரிஞ்சு ஜக்கர் அலி எடுக்கவே வேணாம். ஏன்னு சொல்லுவேன்னா அவர் வந்து ஃபர்ஸ்ட் 4 பேட்டிங்குள்ளார வரமாட்டார். ஒரு ஃபர்ஸ்ட் 4 பேட்ஸ்மேன் வந்து ஒரு 1.5 மணி நேரம் கூட தாக்கு பிடிக்க மாட்டாங்களா? அந்த ஒரு சின்ன லாஜிக்ல ஜக்கர் அலி எடுக்க வேணாம். முஸ்டபிசுர் ரஹீம் எடுக்க வேணாம். தஸ்கின் அகமது வேணாம். ரிஷாத் ஹுசைன், அப்புறம் தன்சிம் ஹசன் சஹிப், அப்புறம் நஹீத் ரானா வேணாம். அப்புறம் அடுத்ததா நஜ்முல் ஹுசைன் சண்டோ அவர் வேணாம். அடுத்ததா சௌமியா சர்க்கார் வேணாம். முஸ்பிகுர் ரஹீம் வேணாம். அப்புறம் மஹமதுல்லா, நசீம் அகமது. ஸோ இவங்கெல்லாம் வேணவே வேணாம். அதுவும் வந்து குறிப்பிட்டு நம்ம இப்போ அடுத்ததா எதிர்பார்த்துட்டு இருந்த இந்த ப்ராமிசிங் பிளேயர்ஸை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இது எப்படின்னா எல்லா கால்குலேஷனும் போட்டு 2 இன்னிங்ஸுமே நல்லா விளையாடக்கூடிய பிளேயர்ஸ் இன்னைக்கு ஜோதிட ரீதியாக யார் யார் காட்டுறாங்க அப்படிங்கிறத நம்ம ஒரு ஆராய்ச்சி பண்ணி அது தனியாக ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறோம். இந்த இன்ஃபர்மேஷன் படி இன்னைக்கு தன்சித் ஹசத் நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. தன்சித் ஹசன் இவர் எடுக்கலாம். அடுத்ததான் வந்து தௌஹித் ஹிருதை இவர் இன்னைக்கு 2 இன்னிங்ஸுமே நல்லா விளையாடுறதுனால இவரையும் எடுக்கலாம். அடுத்தா பர்வேஸ் ஹுசைன் இமான், ஸோ இவரை எடுக்கலாம். நான் இப்போ இதெல்லாம் சொல்றேன்ல, இதுக்கு நீங்க என்ன பண்றீங்கன்னா நீங்க உங்களுடைய நாலேஜை யூஸ் பண்ணி ஒரு கிரிக்கெட் டீம் போடுங்க. பட் ஆனால் நான் கொடுக்குற ப்ராமிசிங் பிளேயர்ஸை வச்சு ஒரு 100-200 நீங்க வந்து ஒரு மேட்ச் ஒரு லீக்ல ஜாயின் பண்ணி இந்த பிளேயர்ஸ் எல்லாம் போடுங்க. இதுல கேப்டன், வைஸ் கேப்டன் இதெல்லாம் வந்து நீங்க கண்டிப்பா நான் சொல்ற இந்த 7 பிளேயர்ஸ் யார் வேணா போடலாம். ஸோ அதுல வந்து உங்களுக்கு எவ்வளவு தூரம் பாசிட்டிவா இருந்திருக்கு அப்படிங்கிறத நீங்க கீழே கமெண்ட் செக்ஷன்ல வந்து கருத்து தெரிவிங்க. அப்பதான் மேன்மேலும் இந்த மாதிரி நம்ம உங்களுக்காக நான் நிறைய விஷயங்கள் வந்து ஆராய்ச்சி பண்ணி உங்களுக்காக போட்டுட்டு இருக்கேன். ஸோ உங்களுடைய ஆதரவு எனக்கு கண்டிப்பா வேணும். அடுத்ததா பாபர் அசாம் நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அவரை நீங்க ப்ராமிசிங் பிளேயர்ஸ் எடுத்துக்கலாம். தயாப் தஹீர் நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்புறம் வந்து ஃபஹீம் அஷ்ரப் அவர் இன்னைக்கு நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அடுத்ததா முகமது ரிஸ்வான் கேப்டன் அவுட்டம் பாருங்க, இவருமே நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இவங்கெல்லாம் ப்ராமிசிங் பிளேயர்ஸ், இவரெல்லாம் நீங்க நம்பி எடுக்கலாம். ஏதோ ஒரு வகையில என்னமோ ஒன்று பண்ணி ஒரு ட்ரீம் பாயிண்ட்ஸ் கொஞ்சம் நிறைய வச்சிருப்பாங்க. ஸோ அவங்கள வந்து நீங்கள் கண்டிப்பாக நம்பி எடுக்கலாம். ஸோ இதுதான் இது. நம்ம நிறைய வீடியோக்கள் போடுறோம், உங்களுக்காக வீடியோ போடுறோம். தயவுசெய்து சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த இன்னைக்கு மேட்ச் வின்னரை பார்ப்போம். பொதுவாக இன்னைக்கு 2 டீமுமே ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. ஓகேவா? ஆனாலும் நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுக்கக்கூடிய டீம் வந்து ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் ஜோதிடத்தில் இன்னைக்கு காட்டுது. டாஸ் போட்டதுக்கு அப்புறம் நான் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக டெலிகிராம் சேனலில் போடுறேன். டெலிகிராம் சேனல் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுப்போம். அப்படி இல்லைன்னா வீடியோட ஸ்டார்டிங்கில் போனீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட்டு ஒரு கியூஆர் கோடு வரும், அதை கிளிக் பண்ணி அது ஒரு கிளிக்லாம் பண்ண முடியாது, லைக் கூகுள் லென்ஸ் வச்சு ஸ்கேன் பண்ணிங்கன்னா ஸ்ட்ரைட்டாக நம்ம லிங்க் கூட்டி போயிடும். அப்படியே நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் நம்ம ஈஸியான வே. அப்புறமா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு நிமிஷம் நம்ம வந்து ஒரு சின்ன அனலைஸ் ஒன்று பண்ணுவோம். இப்போ வந்து பங்களாதேஷில் பார்த்துக்கிட்டிங்கன்னா
315க்கு முன்னாடியே ஃபிளாப் பிளேயர்ஸ் நிறைய இருக்காங்க, 315க்கு அப்புறமும் ஃபிளாப் பிளேயர்ஸ் நிறைய இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 5 பேர் மேல இருக்காங்க. அப்படிங்கிறப்போ இன்னைக்கு பங்களாதேஷ் ஜெயிக்குமா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா கொஞ்சம் கேள்விக்குறி தான். பங்களாதேஷ் வந்து இன்னைக்கு அவ்வளவா பெர்ஃபார்ம் பண்றதுக்கு வாய்ப்புகள் இல்லை. அதுக்காக வந்து பாகிஸ்தான் வந்து சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணிடுமா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, பாகிஸ்தானுமே வந்து இந்த அளவுக்கு அங்க பாருங்க, பாகிஸ்தானுமே ஃபிளாப் பிளேயர்ஸ் வந்து 315 வரைக்குமே ஒரு 5 பேர் இருக்காங்க, 315 அப்புறம் 6 பேர் இருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு பலமான ஒரு போட்டியாக தான் இருக்க போகுது. இருந்தாலும் எனக்கு பாகிஸ்தானுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஸ்லைட் எட்ஜ் அதிகமா இருக்கு. அதாவது எப்படின்னா அவங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஒரு 10% அதிகமா இருக்குங்கிறதுனால கண்டிப்பா பாகிஸ்தான் இன்னைக்கு ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். பாகிஸ்தான் ஜெயிப்பாங்க. அதுவும் அவங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுக்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து ஆணித்தனமா சொல்லலாம் அவங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் எவ்வளவு தூரம் ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு. நீங்க இன்னைக்கு வந்து யார் யாரெல்லாம் நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு? ஹையஸ்ட் ரன் டேக்கர், ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர், அப்புறம் வந்து மேன் ஆஃப் த மேட்ச் யார் வருவாங்க அப்படிங்கிற உங்களுடைய ஒரு அனுமானம் இருக்கும் இல்லையா, அந்த ஒரு உங்களுடைய இன்ட்யூஷன், அதை வந்து நீங்க கீழே கமெண்ட் செக்ஷன்ல கருத்து தெரிவிங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கருத்து தெரிவிங்க, கருத்து தெரிவிங்க. டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோ வந்து உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் பாஸ்கர் யோகேஷ். நன்றி, வணக்கம்.